குழந்தைகளே, இன்று நாம் ஸ்ரீராமரின் கதையைக் கேட்போம். இந்த கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு திரேதாயுகம் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் இந்தியாவில் நடந்தது. அப்போது கோசல நாடு என்ற அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அதன் தலைநகரம் அயோத்தியா. அந்த நாட்டை தசரத மன்னர் ஆட்சி செய்து வந்தார். தசரதர் ஒரு அன்பும் உயர்ந்த குணங்களும் கொண்ட மன்னராக இருந்தார். அவர் மக்களை மிகவும் அக்கறையுடன் கவனித்து வந்தார். மக்களும் அவரை மிகவும் நேசித்தனர். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தனர்: கௌசல்யா, சுமித்ரா மற்றும் கைகேயி. அவர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதை காணும் போதெல்லாம் தனக்கென் குழந்தைகள் இல்லையே என்று வருத்தப்படுவார். அவருடைய வயது என்ன தெரியுமா? அவர் 60,000 ஆண்டு வயது நிறைந்தவர். ஆமாம், நீங்கள் சரியாய் கேட்டீர்கள், 60,000 ஆண்டுகள். அந்த காலத்தில், அதாவது திரேதாயுகத்தில், மக்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால் அவர் 60,000 ஆண்டு வயது நிறைந்தவராக இருந்தாலும் அவருக்கு குழந்தைகள் இல்லை. பின்னர் முனிவர்கள் அவருக்கு குழந்தைகள் பிறப்பதற்காக புத்திரகாமேஷ்டி யாகம் என்ற ஒரு சடங்கை செய்யுமாறு அறிவுறுத்தினர். ரகுகுல தீபனை எப்படி தாங்குவேன்? ரகுகுல தீபனை எப்படி தாங்குவேன்? இந்த வாழ்வின் நந்தியை எப்படி கடிப்பேன்? ரகுகுல தீபனை எப்படி தாங்குவேன்? இந்த வாழ்வின் நந்தியை எப்படி கழிப்பேன்? அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து 4 குழந்தைகளின் ஆசீர்வாதத்தை பெற்றார். ராணி கௌசல்யா அவர்களுக்கு ராமர் பிறந்தார். ராணி கைகேயி அவர்களுக்கு பரதன் பிறந்தார். ராணி சுமித்ரா அவர்களுக்கு இரட்டை குழந்தைகளாக லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் பிறந்தனர். வந்தார் ராமச்சந்திரன், கொலுசுகள் குலுங்கிடுதே. துள்ளி வந்தார் ராமர் அயோத்தியில், ஆடி மகிழ்ந்தார் எல்லோரும். தசரதன் ஆடி மகிழ்ந்தார், அன்னையர்கள் பாடி மகிழ்ந்தார். என்ன அதிசயம்! மகாராஜா தசரதன் ஆடுகிறாரா? 7000 ஆண்டுகள் காத்திருந்து மகன் பிறந்தால் ஆடாமல் இருப்பாரா? தசரதன் ஆடி மகிழ்ந்தார், அன்னையர்கள் பாடி மகிழ்ந்தார். அயோத்தி
வந்தார் ராமர் அயோத்தியில் ஆடி மகிழ்ந்தார் எல்லோரும். துள்ளி வந்தார் ராமர் அயோத்தியில் ஆடி மகிழ்ந்தார் எல்லோரும். துள்ளி வந்தார் ராமச்சந்திரன் கொலுசுகள் குலுங்கிடுதே. குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். முழு நகரமும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. அனைவருக்கும் மிகவும் பிடித்தவர் ராமர். அவருடைய மென்மையான புன்னகையும் அமைதியான குணமும் அவருடன் இருக்கும் அனைவரின் மனதிலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்தியது. எல்லா குழந்தைகளும் ராமருடன் விளையாட விரும்பினர். இவ்வாறு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வளர்ந்து வந்தனர். அவர்கள் பள்ளிக்கு செல்ல தயாரானதும் குருகுலம் என்று அழைக்கப்படும் கல்வி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர். அங்கு வில்வித்யை, அறிவியல் மற்றும் ஒரு நல்ல இளவரசனாக திகழ்வதற்கு தேவையான அனைத்து கலைகளும் திறன்களும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன. அவர்கள் அவை அனைத்தையும் சிறப்பாக கற்றுக்கொண்டனர். பின்னர் அவர்கள் வளர்ந்து அழகான இளம் இளவரசர்களாக ஆனார்கள். ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் மன்னர் தசரதரை சந்திக்க வந்தார். அவருக்கு ஒரு வேண்டுகோள் இருந்தது. தான் செய்து கொண்டிருந்த யாகத்தை இடையூறு செய்ய முயன்ற சில அரக்கரிடமிருந்து அதை பாதுகாக்க ராமர் தன்னுடன் வரவேண்டும் என்று அவர் விரும்பினார். தசரதர் கவலைப்பட்டார். அவர் கூறினார், ராமருக்கு இப்போது 16 வயதுதான் ஆகிறது. அவர் மிகவும் இளம் வயதானவர். நான் உங்களுடன் வருகிறேன். உங்களை நான் பாதுகாக்கிறேன். ஆனால் விஸ்வாமித்திரர் கூறினார், இல்லை, நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துள்ளீர்கள். நீங்கள் ராமரே என்னுடன் அனுப்ப வேண்டும். பின்னர் அவரது ஆலோசகரான வசிஷ்ட முனிவரும் மற்ற அமைச்சர்களும் விஸ்வாமித்திரர் ராமரே நன்றாக கவனித்துக் கொள்வார் என்பதால் அவருடன் ராமரே அனுப்புவது பாதுகாப்பானது என்று தசரதரை சம்மதிக்க வைத்தனர். எப்போதும் ராமருடன் நெருக்கமாக இருக்கும் லக்ஷ்மணனும் தானும் அவர்களுடன் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதனால் ராமரும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திர முனிவருடன் சேர்ந்து அவரது யாகத்தை பாதுகாக்க சென்றனர். வழியில் அவர்கள் தாடகை என்ற மிகப்பெரிய அரக்கியை சந்தித்தனர். அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருந்தாள். மேலும் பல மக்களுக்கு துன்பம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாள். விஸ்வாமித்திர முனிவர் ராமரிடம் அவளை தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். ராமர் தயங்கினார். ஒரு பெண்ணுக்கு தீங்கு செய்ய அவர் விரும்பவில்லை. அது சரியான செயல் அல்ல என்று அவர் நினைத்தார். அப்போது விஸ்வாமித்திரர் விளக்கினார், ராமா, ஒருவர் அப்பாவி மக்களுக்கு தீங்கு விளைவித்து புனிதமான செயல்களை அழிக்கும்போது மற்றவர்களை பாதுகாப்பது ஒரு அரசனின் கடமை. அதுவே உண்மையான தர்மம். இதனை புரிந்து கொண்ட ராமர் தனது சக்தி வாய்ந்த அம்பை பயன்படுத்தி தாடகையை வென்றார். பின்னர் அவர்கள் யாகம் நடைபெறும் இடத்தை அடைந்தனர். விஸ்வாமித்திர முனிவரும் மற்ற முனிவர்களும் அங்கு நெருப்பின் முன் அமர்ந்திருந்தனர். அவர்கள் நெருப்பில் நெய்யை ஊற்றி மந்திரங்களை உச்சரித்து தங்கள் சடங்குகளை செய்து கொண்டிருந்தனர். அங்கு மாரீஜன் மற்றும் சுபாகு என்ற 2 அரக்கர்கள் இருந்தனர். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து யாக நெருப்பை அழிக்கும் நோக்கத்தில் அதில் இரத்தம், மாம்சம், சேறு மற்றும் பல அசுத்தமான பொருட்களை வீசுவார்கள். அதனால் ராமர் முதலில் சில அம்புகளை எய்து முனிவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்த இடத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். அவர்கள் வீசும் எதுவும் யாக நெருப்பில் விழாதபடி அவர் காத்தார். பின்னர் ராமர் ஒரு அம்பை எடுத்து மாரீசனை நோக்கி எய்தார். அந்த அம்பின் தாக்கம் மிகவும் வலிமையாக இருந்ததால் மாரீசன் அருகில் இருந்த கடலில் விழுந்தான்.
பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடினான். அதன் பிறகு ராமர் மற்றொரு அம்பை எடுத்து சுபாகுவை நோக்கி எய்தார். அவன் அங்கேயே தரையில் விழுந்தான். சில நேரத்துக்கு பிறகு முனிவர்கள் தங்கள் யாகத்தை நிறைவு செய்தனர். ராமர் தங்களை பாதுகாத்ததில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்காக ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பல அஸ்திரங்களையும் தெய்வீக அம்புகளையும் வழங்கினார். அதன் பிறகு அவர் கூறினார், நீங்கள் என் அயோத்திக்கு திரும்ப வேண்டும். என்னுடன் வாருங்கள். நான் மிதிலை என்ற நாட்டிற்கு செல்கிறேன். அங்குள்ள மன்னர் ஜனகர் மிகவும் நல்லவரும் உயர்ந்த பண்புகள் கொண்டவரும் ஆவார். அவர் என்னை அழைத்துள்ளார். நீங்களும் என்னுடன் வாருங்கள். அவர்கள் சம்மதித்தனர். அதனால் அவர்கள் மிதிலையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். வழியில் விஸ்வாமித்ர முனிவர் அவர்களை ஒரு பழமையான ஆசிரமத்தில் நிறுத்தினார். பின்னர் ராமரை அங்கே அழைத்து வந்தார். அந்த இடத்தை பற்றிய கதையை சொல்லத் தொடங்கினார். நீண்ட காலத்திற்கு முன்பு கௌதம முனிவரும் அவரது மனைவி அகல்யையும் அங்கு வாழ்ந்து வந்தனர். ஒருமுறை இந்திரன் கௌதம முனிவரைப் போல் வேடமிட்டு அகல்யையை ஏமாற்றினான். இதை அறிந்த கௌதம முனிவர் கோபமடைந்து அவர்களுக்கு சாபம் அளித்தார். அகல்யா ஒரு கல்லாக மாறினாள். ராமர் அவளை தொடும் வரை அவள் அப்படியே இருக்க வேண்டும் என்று சாபம் வழங்கப்பட்டது. ராமர் அந்த கல்லின் அருகில் சென்றபோல் அது மீண்டும் அகல்யாக ஒரு இளம் பெண்ணாக மாறியது. அவள் நன்றியுடன் ராமருக்கு வணக்கம் செலுத்தினாள். அங்கிருந்து அவர்கள் ஜனகரின் நாடான மிதிலைக்காக சென்றனர். மிதிலையில் சீதையின் பிறப்பைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. மன்னர் ஜனகருக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் அவர் செய்து கொண்டிருந்த ஒரு யாகத்தின் ஒரு பகுதியாக அவர் வயலை உழுது கொண்டிருந்தார். அப்போது களைப்பை நிலத்தை தொட்டபோது அவர் ஒரு தங்கப் பெட்டியை கண்டார். அந்த பெட்டிக்குள் ஒரு அழகான பெண் குழந்தை அவரை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தாள். மன்னர் ஜனகர் அந்த குழந்தையை தத்தெடுத்து அவளுக்கு சீதா என்று பேரு வைத்தார். அவள் வளர்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் குழந்தை சீதா பந்துடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போல் அந்த பந்து ஒரு வண்டியின் அடியில் சென்று விழுந்தது. அந்த வண்டியின் மீது ஒரு வில் இருந்தது. அது சிவதனுஷ் என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு தெய்வீக வில். ஜனகரின் முன்னோர்களுக்கு தேவர்களால் வழங்கப்பட்டது. அந்த வில் மிகவும் கனமானதாக இருந்தது. யாராலும் அதை தூக்க முடியவில்லை. ஆனால் சீதாவின் பந்து வண்டியின் அடியில் சிக்கிய போது அவள் அந்த வண்டியை தள்ளி ஓரமாக நகர்த்தி தனது பந்தை எடுத்தாள். இதை பார்த்த மன்னர் ஜனகர் ஆச்சரியமடைந்தார். யாராலும் தூக்க முடியாத இந்த வண்டியை இவ்வளவு சிறிய குழந்தையால் எப்படி நகர்த்த முடிந்தது என்று அவர் வியந்தார். பின்னர் அவர் ஒரு முடிவெடுத்தார். சீதா வளர்ந்து இளம் பெண்ணான பிறகு இந்த வில்லை தூக்கி அதில் நான் ஏற்றி அம்பு எய்யக்கூடிய ஒருவருக்கே அவளை திருமணம் செய்து கொடுப்பேன். சீதா வளர்ந்து ஒரு சிறந்த இளம் பெண்ணாக ஆனாள். ராமர், லக்ஷ்மணன் மற்றும் விஸ்வாமித்ர முனிவர் மன்னர் ஜனகரை சந்திக்க சென்றபோது விஸ்வாமித்ரர் ஜனகரிடம் சிவதனுஷை கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் ராமரிடம் அந்த வில்லை தூக்குமாறு கூறினார். ராமர் சிவதனுஷுக்கு வணங்கி மரியாதை செலுத்தி பின்னர் அதை மிகவும் எளிதாக தூக்கினார். அதன் பிறகு அவர் அதில் நான் ஏற்ற முயன்று அம்பை பொருத்திய போது அந்த வில் உடைந்தது. சிவதனுஷ் இரண்டாக முறிந்தது. மன்னர் ஜனகர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் கூறினார், எந்த மன்னராலும் இதை செய்ய முடியவில்லை. சீதையை திருமணம் செய்து கொள்ள மிகவும் தகுதியானவர் நீங்கள்தான். தயவு செய்து என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஜனகருக்கு ஒரு மூத்த சகோதரர் இருந்தார். அவருக்கு 3 மகள்கள் இருந்தனர். அதனால் 4 சகோதரர்களும் அந்த 4 சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்தனர். அதன் பிறகு மிகப்பெரிய திருமண விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டார். பரதன் மாண்டவியை திருமணம் செய்து கொண்டார். லக்ஷ்மணன் ஊர்மிளையை திருமணம் செய்து கொண்டார். சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தியை திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது.
அவருக்கு ஆசீர்வாதம் வழங்குவதற்காக தேவர்களும் அங்கு வந்தனர். திருமணம் முடிந்த பிறகு அவர்கள் அனைவரும் அயோத்திக்கு திரும்பிச் சென்றனர். விண்ணகத்து தேவர்கள் எல்லாம் ஆனந்தம் கொண்டாரே, சீதாராமர் திருக்கல்யாணம் வாழ்த்தி அருள் புரிந்தாரே. விண்ணகத்து தேவர்கள் எல்லாம் ஆனந்தம் கொண்டாரே, சீதாராமர் திருக்கல்யாணம் வாழ்த்தி அருள் புரிந்தாரே. தாயின் சுந்தர ரூபம் ராமச்சந்திரன் மங்கள ரூபம். சீதா தாயின் சுந்தர ரூபம் ராமச்சந்திரன் மங்கள ரூபம். எத்தனை பிறவியின் புண்ணிய பலனோ இந்த கல்யாணம் தரிசித்தோமே. சீதாராமர் தரிசன பாக்கியத்தில் மனம் நிறைந்து ஆனந்தம் பொங்குதே. எத்தனை பிறவியின் புண்ணிய பலனோ இந்த கல்யாணம் தரிசித்தோமே. சீதாராமர் தரிசன பாக்கியத்தில் மனம் நிறைந்து ஆனந்தம் பொங்குதே. மிதிலை நகரில் மங்களவாத்தியம், அயோத்தி நகரில் ஆனந்த கண்ணீர். மிதிலை நகரில் மங்களவாத்தியம், அயோத்தி நகரில் ஆனந்த கண்ணீர். ரிஷிகளும் முனிவரும் நகர மக்களும் வாசிகளோடு மலர் மழை பொழிந்தாரே. விண்ணகத்து தேவர்கள் எல்லாம் ஆனந்தம் கொண்டாரே, சீதாராமர் திருக்கல்யாணம் வாழ்த்தி அருள் புரிந்தாரே. விண்ணகத்து தேவர்கள் எல்லாம் ஆனந்தம் கொண்டாரே, சீதாராமர் திருக்கல்யாணம் வாழ்த்தி அருள் புரிந்தாரே. மைதிலி பயணமானாள் புகுந்த வீட்டிற்கே. மைதிலி பயணமானாள் புகுந்த வீட்டிற்கே. ஜனகரின் கண்கள் கலங்கினவே,
ராமனுடன் சீதையை கண்டு மனதார புன்னகைத்தார். ஜனகரின் கண்கள் கலங்கினவே. ராமனுடன் சீதையை கண்டு மனதார புன்னகைத்தார். மைதிலி பயணமானார் புகுந்த வீட்டிற்கே. இதழ்களில் புன்னகை மலர்த்து கண்ணீரை மறைத்து மங்கள பாடல் பாடினார். இதழ்களில் புன்னகை மலர்த்து கண்ணீரை மறைத்து மங்கள பாடல் ஜகஜனனியாக உயர்ந்தாள். மகளாக வந்தவள் ஜகஜனனியாக உயர்ந்தார். மைதிலி பயணமானாள் புகுந்த வீட்டிற்கே. அயோத்தி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அளவில்லா ஆனந்தத்தில் இருந்தனர். அவர்கள் நடனமாடி மலர்களை தூவி ராமர், சீதா மற்றும் புதிதாக திருமணம் செய்து கொண்ட அனைத்து தம்பதிகளையும் அன்புடன் வரவேற்றனர். அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர். மலர் மழையை பொழிந்தாரே அயோத்தி மக்கள் எல்லாம் வரவேற்பென்று பொழிந்தாரே முத்து மழை எனவே. மலர் மழையை பொழிந்தாரே அயோத்தி மக்கள் எல்லாம் முத்து மழை எனவே. நான்கு தெய்வ தம்பதிகள் நன்மைகள் மலர்ந்ததம்மா. சீதாராமர் திருக்கல்யாணம் மங்களம் தந்ததம்மா. நான்கு தெய்வ தம்பதிகள் நன்மைகள் மலர்ந்ததம்மா. சீதாராமர் திருக்கல்யாணம் மங்களம் தந்ததம்மா. மலர் மழை பொழிந்தாரே அயோத்தி மக்கள் எல்லாம் வரவேற்பென்று பொழிந்தாரே முத்து மழை எனவே.
பொழிந்தாரே முத்து மழையை